بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وابتغ فيما آتاك الله دار الآخرة. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: المؤمن القوي الخير وأحب إلى الله من المؤمن الضعيف. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிச்சேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முடித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றல்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் யாரையும் ஆற்றல் இல்லாதவனாக படைத்ததே கிடையாது. ஏதேனும் ஒரு சிறப்பம்சம், ஏதேனும் ஒரு சிறப்பாற்றல் அவனுக்கு உண்டு. அல்லாஹ் தனக்கு தந்த ஆற்றலை பயன்படுத்தி எவன் மறுமையை தேடிக் கொள்வானோ அவன்தான் இஸ்லாமிய பார்வையில் புத்திசாலி. தன்னிடத்தில் இருக்கும் ஆற்றலை கொண்டு துனியா மட்டும் போடும் என்று துனியாவை நோக்கி ஓடுவதே நோக்கமாக இருந்தால் அவனை விட கேடு கெட்ட முட்டாள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் இந்த கருத்தை இப்படி தெளிவாக காரூனுக்கு சொல்வதை போல் மொத்த மனித சமூகத்திற்கும் இப்படி சொல்கிறான்: அல்லாஹ் உனக்கு எதை தந்தானோ அதை மூலம் தாரல் ஆகிரா மறுமையை தேடு என்று அல்லாஹ் சொல்லுவார். அப்படின்னா அல்லாஹ் ஏதேனும் ஒன்றை எல்லோருக்கும் தந்திருக்கிறார், தராது படைக்கவில்லை என்று இந்த குர்ஆன் பேசுகிறார். நான் எதையாவது உனக்கு தந்திருக்கிறேன், அது எது அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கலாம். செல்வ பலம் சிலருக்கு உண்டு, சிலர்களுக்கு அறிவாற்றல் பலம் உண்டு, சிலர்களுக்கு பதவி பலம் இருக்கிறது, சிலர்களுக்கு உடல் பலம் இருக்கிறது. இந்த 4 பலம் இருந்தாதான் இவன் யாருக்காவது எப்படியாவது உதவி செய்ய முடியும். இந்த 4 பலமும் என்கிட்ட இல்லைன்னு சொல்ற ஒரு ஆளும் உலகத்திலே இல்லை. ஏதாவது ஒரு பலம் இருக்கும். காசு பலம் இருக்கலாம், அறிவாற்றல் இருக்கலாம், உடல் பலம் இருக்கலாம், அல்லது அதிகார ரீதியாக ஏதேனும் பலம் இருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு பலனை ரப்பு எல்லோருக்குமாக பகிர்ந்து தந்திருக்கிறான். அதை பயன்படுத்தி மக்களுக்கு சேவைகள் செய்து அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்த முகத்திற்காக வேண்டி அவனை முன்னிறுத்தி சேவைகள் செய்து நீ மறுமையை தேடிக்கொள் என்று அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே நபிமொழி பதிவு செய்யப்பட்டது: அல் முஃமினுல் கவிய்யுல் கைர். பலமுள்ள மூமின் தான் சிறந்தவன். காரணம் வஹப்ப இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப். பலகீனமான முஃமினை விட அல்லாஹ்வுக்கு பிடித்ததே பலமானவன். பலம்னா உடல் பலத்துல, பொருளாதார பலத்துல, அறிவு பலத்துல, ஆற்றல் பலத்துல. இந்த பலத்தை ரப்பு வேணும்னு சொல்றான். இல்லையா, உண்டாக்க முயற்சி செய், அதை நோக்கி ஓடு. அல்லாஹ் பலமானவனைத்தானே விரும்புகிறான்.
அப்ப பலத்தை நோக்கி ஓடு. அந்த பலத்தின் மூலமாக அல்லாவை நீ நெருங்கு, மறுமையை நெருங்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்கிறார். இந்த நேரத்துல நாம ஏன் இப்ப இதை சொல்றோம்னு கேட்டா, எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு முசீபத்து தமிழகம் முழுவதும் பரவி அங்க அது சம்பந்தப்பட்ட வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு உள்ளவர்கள் ரொம்ப அதிகபட்சம் ஒரு 20% பேர் தான். எஸ்ஐஆர்னா என்னன்னே பல பேருக்கு தெரியாது, முஸ்லிம்கள்ல பல பேருக்கு தெரியாது. ஓட்டெல்லாம் எனக்கு இல்லைங்க சார், நான்லாம் ஓட்டு போட்டு வருஷம் அப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற முஸ்லீம் இருக்காங்க. இந்த மாதிரி முஸ்லீமை தான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறான், வெளியே விரட்டுறதுக்கு முயற்சி செய்யறான். அப்போ இந்த மாதிரி முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய எல்லா மக்கள்கிட்டையும் எஸ்ஐஆர்னா என்ன, அதன் அவசியம் என்ன, அதை நாம எப்படி அணுகணுங்கிறத அறிவாற்றல் உள்ளவர்கள், உடல் பலம் உள்ளவர்கள், இது ரீதியாக செல்வாக்கு உள்ளவர்கள், இது ரீதியாக பொருளாதார பலம் உள்ளவர்கள் அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து கற்பித்து அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை உஷார்படுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. முஸ்லீமுக்கு மட்டுமல்ல, சகோதர சமயவர்களுக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. முஸ்லீம்கள்லயே பரவாயில்ல, பள்ளிவாசல்ல ஊர் நாட்டுல நடக்கிற ஒன்னொன்னையும் ஒவ்வொரு ஜும்மாவோட சொல்லி கொஞ்சமாவது முஸ்லீம்களுக்கு போய் சேர நாட்டு நடப்பை. ஆனா கிராமப்புறங்கள்ல பள்ளிவாசலுக்கே வராத முஸ்லீம் இருக்கிறாங்க. அதே மாதிரி பிற சகோதர சமயத்தவர்களுக்கு செல்போன் பார்க்க தெரியாது, நியூஸ் வாசிக்க தெரியும், நியூஸ் படிக்க தெரியாது. பாமர மனுஷன் வீடு கடை, வீடு விவசாயம் இப்படின்னு இருக்கிற மனுஷன் எல்லாம் இன்னைக்கு மாட்டிக்க போறான். இது எவ்வளவு பெரிய கைசேதமான நிகழ்வு. அப்ப இத மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில அவர்களுக்கு உதவ வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. முஸ்லிமில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பேர் வந்தாங்க உதவி கேட்டுன்னு சொல்லி, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி வரும் பொழுது சஹாபாக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏப்பா இவருக்கு உதவி கேட்டு வந்திருக்காரு, ஏதாவது யாராவது கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே எந்திரிக்கல. கொடுக்கறத பத்தி யோசிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை கவனிச்சாங்களா அல்லது கவனிக்கலையான்னு தெரியல. ஆனா சஹாபாக்கள்கிட்ட உதவுவதற்கான எந்த அசைவு மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. திடீர்னு ஒருத்தர் இருந்தார், கையில கொஞ்சம் தங்க காசுகளை வச்சுக்கிட்டு யார சுவா இவங்களுக்கு கொடுக்கணுமா, இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு கொஞ்சம் ஒண்ணு ரெண்டு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் தானே எழுந்தார் கூட்டத்துல இருந்து. பிறகு சஹாபாக்கள் பூரா பார்த்தாங்க, அவர் மட்டும் கொடுப்பாரா அப்படின்னு அடுத்து எல்லாரும் அவங்க வசதிக்கு தகுந்தாரு போல எடுத்து அந்த இல்லாதப்பட்ட மக்களுக்கு ரசூலுல்லாஹ் யாருக்கு கொடுக்க சொன்னாங்களோ அவங்களுக்கு நல்ல பரக்கத்தா வாரி வழங்குறாங்க. ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலை பார்த்தவனே அவர் முகத்தில மிக பிரகாசமான சந்தோஷத்தை நாங்கள் பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வுக்கு உச்சகட்டமான ஆனந்தம் வந்துருச்சு. அப்பதான் சொன்னாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன், இஸ்லாத்தில் யார் அழகான ஒரு வழிமுறையை உருவாக்கி விட்டு போகிறாரோ அவர் இறந்த பிறகும் அவர் உயிர்ப்பித்த அந்த நல்லறம் அமல் செய்யப்படுமையானால் இவர் செய்யாட்டாலும் பரவாயில்ல, கபர்ல போய் படுத்துட்டார், ஆனா இந்த நல்லறம் செய்யப்பட்டிருக்கிறதா அதே உண்டான அமலுக்கான கூலி இவருக்கும் போய்கிட்டே இருக்கும். செய்யறவருக்கு கூலி எல்லாம் குறைக்கப்படாது. நாம ஒரு நல்லதை செஞ்சோம்னு சொன்னா நம்மளை பார்த்து பிறர் நல்லது செஞ்சாங்கன்னா அப்போ செஞ்சவங்க எல்லாத்துக்கும் நல்லா கூலி தருவான். அதே மாதிரி கூலி நமக்கும் எல்லாம் தருவான். ஏன்னா நாம தானே வழிகாட்டி இருக்கிறோம், நாம தானே பிறர்களுக்கு உறவுகளுக்கு இது செய் அதை செய் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறோம் இல்லையா? இது எல்லா வகையான நிலைப்பாடுக்கும் பொருந்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அப்ப இது ஒரு அழகான அமலு அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய வரலாற்று செய்திகளை சொல்றான். நாம என்ன பண்றோம், அந்த வரலாறு பூரா ஏதோ சும்மா காதை கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போனாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே வந்தாங்கிறதோட கடந்து போயிடுறோம்.
அல்லாஹ் கதை கேட்கிறதுக்கு மட்டும் வரலாறு சொல்லல, அந்த கதையின் மூலம் வரலாற்றின் மூலம் நீ என்ன கற்றுக்கொண்டாய், எவ்வாறு அந்த வரலாற்றுக்களை எல்லாம் மாறி மாறி நீ சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறாய், அது உன் வாழ்வில் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. வாழ்நாள் முழுக்க மூசா நபியை பேசுபவர்கள், ஈசா நபியை பேசுபவர்கள், இத்ரீஸ் நபியை பேசுபவர்கள், இப்ராஹிம் நபியை பேசுபவர்கள், அந்த நபிமார்கள் எல்லாம் உன் வாழ்வில் என்ன மாற்றத்தை உண்டாக்கினார். குர்ஆனில் வாசிக்கிறாயா இல்லையா? அந்த வரலாறு உன் உள்ளத்திலிருந்து எதை மாற்றத்தை உருவாக்கியது? குர்ஆன் அதுதான் நம்மை பார்த்து சொல்லுகிறோம். வரலாறு முக்கியமல்ல, வரலாறு உன்னை என்ன மாற்றி தந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு வரலாறு முக்கியமல்ல, நபியர்களின் வரலாறு உன்னை எந்த அளவுக்கு மாற்றியது. இந்த அடிப்படையில் குர்ஆனில் இருக்கும் வரலாறை உற்று பாருங்கள் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த தருணத்தில் இந்த வரலாறை இப்படி யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன தவறு ஒரு நிகழ்ந்து போயிடுச்சு. அதாவது எகிப்துல அங்க இருந்தும் மதியன் நகருக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா வெறுமனே நடையாகத்தான் வந்தார்கள், பயணங்கள் கிடையாது. கடுமையான பாலைவன பகுதியில போதிய செருப்பு கூட இல்லாம வெறுங்காலோட போட்ட துணியோட, அது காவண்டி பயணத்திற்காக பேக்கு நிறைய துணி மணி அது இது எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உணவு பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இத்தனை அப்படிலாம் இல்ல, திடீர்னு புறப்படுறாங்க. பிரச்சனை உருவாயிருச்சு. இனிமே ஊருக்குள்ள இருந்தா நம்மள வேற மாதிரி ஆக்கிடுவாங்க. உடனே அங்க இருந்து நேரா மதியம் ஒரு 50-100 கிலோமீட்டர் எல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வர்றாங்க. நடந்தே வந்து மதிய நகர் வந்துருச்சு. இனிமே நமக்கு தொந்தரவு இல்லை நினைச்சு அல்லான்னு ஒரு ஓரத்துல ஒரு மரத்துடைய நிழல்ல படுத்து கிடந்தான். கடுமையான பசி, கிட்டத்தட்ட 10-15 நாளுக்கு மேல கடுமையா உணவு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, போதிய ஆடை இல்லாம அவ்வளவு சிரமப்பட்டு பயணத்தை முடிச்சு மதிய நகர்களுடைய அந்த வெளிப்புறத்துல வந்து படுத்தா, அங்க வந்து ஒரு 2 கிணறு இருக்கு. ஒரு கிணத்துல தண்ணியை மெத்தி மெத்தி ஆட்டுக்கு போட்டிக்கிட்டு இருக்காங்க. சில பலமுள்ள ஆண்கள் தன்னுடைய ஆடுகளுக்கு போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பொம்பளை பிள்ளை ஓரத்துல நிக்கிறாங்க. என்னான்னு தெரியல. நேரா மூசா அலைஹிஸ்ஸலாம் மனசு கேட்கல, பலகீனமான படைப்பு பெண் படைப்பு. அப்ப நேரா அவங்கள பார்த்து கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இதை பதிவு செய்திருக்கிறான். மா ஹத்துபுக்குமா, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்க விஷயம் என்ன? அவங்க எல்லாம் ஆடை குடிச்சுக்கிட்டு வர்றாங்க, தண்ணி அவங்களுக்கு புகட்டுறாங்க, அதை குடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க, நீங்க ரொம்ப நேரமா காத்து கிடக்கிற மாதிரி இருக்கே என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த 2 பெண்கள் சொன்னாங்க, இவங்க எல்லாம் அவங்க ஆட்டுக்கு தண்ணீரை புகட்டிட்டு போன பிறகு கொஞ்சோண்டு மிச்ச தண்ணி வைப்பாங்க, அந்த தண்ணியை தான் நாங்க எங்க ஆட்டுக்கிட்டு புகட்டிட்டு போக முடியும். எங்களுக்கு இவங்கள மாதிரி பலம் உள்ள உதவி செய்யற ஆளு கிடையாது. அதாவது எங்க வீட்டுல ஆம்பளை பலமான ஆளு கிடையாது. எங்க தகப்பனார் இருக்காரு, அவர் வயசான மனுஷன், எங்க அத்தா வீட்டுல இருக்காரு, அவர் என்ன பண்ண முடியும், நாங்க இப்படிதான் தினத்தோடு எங்க குழப்பம் போகுது அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான பசி, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதையெல்லாம் பின்னாடி தூக்கி போட்டாங்க. தன்னுடைய நிலையை பத்தி யோசிக்கிற நேரா வந்தாங்க. மூடி கிடந்த கிணற்ற தன்னுடைய ஒரு கையால் அதை சாதாரணமா ஒதுக்கி தள்ளி தண்ணீரை மெத்தி அந்த ஆட்டுக்கு தேவையான அளவு தண்ணீரை குடிச்சு முடிச்சு இப்போ நீ வீட்டுக்கு போமான்னு சொன்னாங்க. இந்த வரலாறு என்ன செய்திய சொல்லுதுன்னு கேட்டா, அபலையாக இருப்பவர்கள், சிரமத்தில் இருப்பவர்கள், என்ன செய்யவே தெரியாத அளவுக்கு சில மக்கள் உலகத்தில் வாழுவாங்களே, அவங்கள பார்த்து நீ கண்டும் காணாம போகிறாத, அவங்கள்ட்ட நேரா போ. உன்னால என்ன முடியும், அவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ண. உன்னால பொருளாதாரம் கொடுக்க முடியுமா கொடு, உடல் பலத்தை முடியுமா கொடு, அறிவாற்றல முடியுமா கொடு, அல்லது அரசியல் ரீதியாக பலம் கொண்டு இருக்காரோ அவங்களுக்கு தர முடியுமா கொடு. எப்படியாவது அவர்களுக்கு, அந்த அபலைகளுக்கு, வாழ்க்கையின் முடக்கத்தில் இருப்பவர்களுக்கு, சிரமப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு நீ கொடுத்து உதவ வேண்டியது ஒரு இறை தூதர் கற்றுத் தந்த பாடம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நற்பண்புகளில் இது உள்ள ஒன்று. அந்த மூசா நபியை பேசுபவர்களிடத்தில் இந்த பண்பு இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். அந்த இறை தூதர்களை பற்றி பேசுவோம் பொழுது அந்த இறை தூதர்களின் பண்பை அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே ஜொலிக்க செய்கின்றானே, அந்த ஜொலிக்கும் நற்பண்பு நம் உள்ளத்திற்குள் வந்து போய்விட்டதா என்று பார்க்க வேண்டும்.
உடல் பலம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்போ அதுதான் முடியும். உடல் பலம் முடியும், செஞ்சு கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி புகாரியிலே முஸ்லிமிலே ஒரு நபி மொழி இப்படி பதிவு செய்யப்பட்டது. கைபர் யுத்த களம், யுத்தத்துக்கு நின்றாச்சு, நாளைக்கு போர் ஆரம்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அறிக்கை விட்டுட்டாங்க, எல்லாருமே பக்காவா ரெடியா நிக்கிறாங்க. அந்த நேரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதாவது நாளைக்கு நான் ஒரு கையிலே இந்த இஸ்லாமிய கொடியை நான் கொடுக்க போகிறேன், அவர் மூலமாகத்தான் முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த கைபர் போரில் வெற்றியை தரப்போகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். நாளை என்ன நடக்க இருக்கின்றதோ அதை இன்றே சொல்லினார், இன்றே சொன்னார். அப்போ இதை அறிவிக்கக்கூடிய சகோதரிகளாக சொல்றாங்களே, இதை கேட்ட உடனே எல்லா சகாபாக்களுக்கும் ஆசை, நாளைக்கு அந்த கொடியை என் கையில தரப்படாதான். எப்படி அந்த கொடியை என் கையில தரப்படாதான்? முஸ்லிம்ல நபிமொழி வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், என் வாழ்நாளிலே தலைமைக்கு நான் ஆசைப்பட்டது இல்லை, இந்த ஒரு நாளை தவிர. இந்த தலைமை கொடி என் கரத்தில் வர வேண்டுமே என்று எனக்கு அவ்வளவு ஆசை இருந்தது. மறுநாள் நபி அவர்கள் என்னை பார்க்க வேண்டும், என்னிடத்தில் தர வேண்டும் என்று நான் கழுத்தை தூக்கி தூக்கி நபி அவர்களுக்கு முன்பு நின்று பார்த்தேன். ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலையும் கொடுக்கல. கேட்டாங்க அந்த கூட்டத்துக்கு மத்தியில் மறாத நாள், ஐன அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் எங்க போனான் அப்படின்னு கேட்டாங்க. அவரா எஸ்தகி ஐனைஹு, அவருடைய கண் பாதிக்கப்பட்டு ஓரத்துல இருக்கிறார். அவர் இப்ப இந்த இடத்துல ஒரு ஓரத்துல இருக்கிறாரு. அப்படியா அப்படின்னு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு முதல்ல கூட்டிட்டு வா, அவரை முதல்ல கூட்டிட்டு வா அப்படின்னாங்க. உடனே அலி ரலியல்லாஹு கூட்டிட்டு வந்தோட, என்ன ஆச்சு உனக்கு? கண்ணுதான் பிரச்சனை பண்ணுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய திருநாவில் ஊரும் எச்சியை எடுத்து அவர் கண்களில் கொஞ்சம் துப்பி தடவி விட்டு அவருக்கு துவா செய்து விட்டு, அதன் பிறகு அந்த அறிவிப்பாளர்கள் சொல்வார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அதற்கு பிறகு கண்ணே நோய் என்பது வந்தது கிடையாது. நபி அவர்களுடைய அந்த திருநாவில் ஊரும் எச்சி கண்ணில் பட்டதால் அதன் வரக்கத்து அப்படி ஒரு வலி இருந்துச்சான்னு அலி ரலியல்லாஹுக்கு தெரியாது. மொத்த கண்ணு வலியும் போயிருச்சு. அந்த ஒரு நாளைக்கு மட்டுமல்ல, அவர் மொத்த வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சான் கண்ணு. கண்ணு வலினா என்னன்னே தெரியாது. அதன் பிறகு அலி ரலியல்லாஹு பிறகு அந்த இடத்துக்கு வர்றார். வந்த உடனே சரிப்பா உனக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியை தூக்கி அவர் கையில கொடுத்தாங்க, அலி ரலியல்லாஹு கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, அலி இந்த கொடியை வாங்கிட்ட, திரும்பி எல்லாம் பார்க்காத, நேர போர்க்குளத்துக்குள்ள போ, நீ போனா வச்சுதான்ப்பா. எப்படி நீ போனா வச்சுதான்ப்பா அப்படின்னா. எங்க ஒருத்தர் கண் நோயா இருக்காரு, ரசூலுல்லாஹ் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இன்னைக்கு போர் வெற்றி அடையணும்னா அலினால மட்டும் முடியும். அல்ல அவர் கையில இன்னைக்கு ஆற்றல் தந்திருக்கான், அந்த அலிய கூப்பிடுன்றான். அலி உன்னால முடியும்ட்டாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவர் பின்வாங்கவும் இல்லை. நீங்க சொல்லிட்டீங்க, என்கிட்ட உடல் பலம் இருக்கு, அல்லாஹ் உதவி செய்வான்னு கொடுமை கொடியேண்ட, கொடுமை கொடியேண்ட. நோய் நோக்காடு இருந்த நேரத்துல கூட அல்லாவும் ரசூலும் தன் விஷயத்தில நம்புகிறார்கள் என்று வரும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த மொத்த சமூகத்திற்கு வெற்றியை அவர்கள் மூலம் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தானா இல்லையா? அப்போ நாம உடல் ரீதியாக பலத்தோடு இருப்போமையானால் முடிந்தவரை சமுதாயத்திற்கும் இல்லாதவர்களுக்கும் இருக்கப்பட்டவர்களுக்கும் யாருக்கா இருந்தாலும் சரி நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு உதவி செய்யும். உதவி செய்வது என்பது மார்க்க ரீதியாக அது ஒரு தனி வகையான ருசியான இபாதத். அது லத்தத்துல் இபாதத், ருசியான இபாதத். அந்த இபாதத்து அலி ரலியல்லாஹு அவர்கள் கண்டுகொண்டார்களா இல்லையா? இந்த மாதிரி உடல் ரீதியான பலம் இருப்பவர்கள் முடிந்தவரை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக உதவிக்காக போவாங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நாளா போக முடியாது, நாளா பார்க்க முடியாது, நாளா எடுக்க முடியாது அப்படின்னா நாளைக்கு அல்லாவும் நாளைக்கு என்னாலதான் முடியாது செய்தானே நீ போற இடத்துக்கு போடான்னு இல்லையா? உதவி செஞ்சாதான் அல்லாஹ் உதவி செய்வான். சமுதாயத்தின் மீது நாம் அக்கறை கொள்ளாத போது நம்மை படைத்த இறைவன் நம் மீது ஏன் அக்கறை கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வினுடைய இந்த சமுதாயத்தின் மீது நமக்கு அக்கறை வந்தே ஆக வேண்டும். அதே போலத்தான் அரசியல் பலம் இருப்பவர்கள், வார்டு மெம்பரா இருக்கலாம், ஒரு கவுன்சிலரா இருக்கலாம், அதே போல ஒரு எம்எல்ஏ எம்பி, ஏதேனும் ஒரு துப்புரா கட்சியில ஏதேனும் துப்புரா பொறுப்புல கூட நீங்க இருந்துட்டு போங்க.
அந்த பொறுப்பை வைத்து இந்த சமூகத்திற்கு ஒரு நாள் எதுவும் செய்ய முடியும் என்றால் செய்வது கடமை. எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு கட்டிங் கொடுத்தா செய்வேன், இது ஹராமான செயல்பாடு. அல்லாவிடத்திலே கட்டிங்க எதிர்பார், அவன் கட்டிங் கொடுப்பதே அவனை விட சிறந்தவன் எவனும் முடியாது. மாறி பழங்கும் வள்ளல் அல்லாஹு தஆலா அவனிடத்தை எதிர்பார் எதையும் அவன் தருவான். ஒரு நாள் வாங்கி குவிக்க முடியாத அளவுக்கு தருவான். அல்லாவிடத்தை எதிர்பார்த்து உன்னிடத்திலே அரசியல் வளம் இருந்தால், ஆற்றல் இருந்தால், அதை கொண்டு இந்த சமூகத்திற்கு ஏதேனும் செய்தாக வேண்டும். குர்ஆன் 2 நபிமார்களை பேசும்போது இதைத்தான் வலியுறுத்தி சொல்லுகிறது. குர்ஆன்ல கிட்டத்தட்ட நாம அடிக்கடி சொல்றது 114 சூரா இல்லையா? 114 சூறாவோட சின்னதும் பெருசும் இருக்குது. அந்த ஒவ்வொரு சூறாவிலையும் அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை எல்லாம் பேசுவான். ஆனா வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ஒரு சூறாவுக்கு மட்டும் அந்த ஒரு சூறா முழுக்க முழுக்க ஒருத்தரை பத்தியே பேசி முடிச்சிடும் அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். சூரத்துல் யூசுப், சூரத்துல் யூசுப் என்ற ஒரு சூறாக்கள்ல ஒருத்தரை பத்தியே ஏங்க பேசணும்? பேசிக்கணுமா இல்லையா? யூசுப் நபியின் இடத்திலே கற்க வேண்டிய பாடமும் படிப்பதும் இந்த சமுதாயம் ஏராளம் இருக்கிறது, நிறைய கற்க வேண்டி இருக்கிறது. அதனால்தான் ஒரு சூறா முழுக்க அவரை பற்றியே பேசப்பட்டிருக்கிறது. அஹ்ஸனுல் கஸஸ் என்று அல்லாஹ் முடிப்பான். அந்த வரலாறு அழகான வரலாறு என்று சொல்லுவான். அழகான வரலாறு அல்லாஹ்வை ஒப்பிக்கின்றான் என்றால் அந்த வரலாற்றின் நாயகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் என்று யோசிக்க வேண்டுமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அரசியல் பலம் அல்லாஹ் தந்தான். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அமைச்சர் பொறுப்பு அவர் கரத்திலே வந்தது. அதற்கு முன்பு அவர் திட்டமிட்டார், இந்த நாட்டுல பஞ்சம் வரப்போகுது, இந்த பஞ்சத்திலிருந்து இந்த மக்களை பாதுகாக்கணும், என்கிட்ட பொறுப்பு இல்லாம இருக்கு, அரசரே அந்த பொறுப்பை மட்டும் எனக்கு தந்தீங்கன்னா இந்த நாட்டு மக்களை பஞ்சமே இல்லாம வழி நடத்தும் அறிவாற்றல் என்னிடத்தில் உண்டு, என் ரப்பு எனக்கு தந்திருக்கிறான், தர முடியுமா என்று கேட்டு அந்த பதவியை கேட்டு வாங்கினார். பதவியை கேட்டு வாங்கிட்டு உல்லாசமா வாங்கி முடிச்சதுல அவர் பதவிக்கு வந்த உடனே உத்தரவு போட்டார், இனிமே விளையிற எல்லா விளைச்சலையும் கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிட எடுத்துக்கிட்டு மீதத்தை எல்லாம் அந்த கதிரோடு அந்த பயிர்களை எல்லாம் அப்படியே சேமிப்பு கிடங்கில் சேர்க்க வேண்டும் உத்தரவு போட்டார். அதே மாதிரி சேமிக்கப்பட்டது. நல்ல செழிப்பான விவசாய காலங்களில் சேமிக்கப்பட்ட தானியங்கள் எல்லாம் அடுத்து கடுமையான வருட காலங்கள், வறுமையான 7 வருடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. வாழ்நாள்ல எல்லா மனுஷனுக்கும் அல்லாஹ் எப்பயாவது ஒரு தருணம் செழிப்பை தருவான். அந்த செழிப்பை சரியாக நீ பயன்படுத்தினால் நீ வறுமை இல்லாமல் வாழலாம், நீ வறுமை இல்லாமல் வாழலாம், இடத்தில் கையேந்தாமல் வாழலாம், எந்த மனங்களும் பிச்சை எடுத்தலும் போன்ற அசிங்கங்கள் இல்லாமல் வாழலாம். ஏதேனும் ஒண்ணு தருவான், ஒரு செழிப்பை தருவான், தராம எல்லாம் விடவே மாட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சவன் தானே அல்லாஹ் நம்மளையும் படைச்சிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச ரப்பு தானே இன்னைக்கும் உட்கார்ந்து இருக்கிறான். அப்படிங்கிற பொழுது எனக்கு எதையும் தரல, நீ அல்லாவை பார்த்து புலம்புறது எந்த வகையில நியாயம்? அல்லாஹ் செழிப்பை தருவான், தரும்பொழுது படவடமா வீண் விரயமா செலவழிச்சுக்கிட்டு பிறகு வறுமையில அல்லாவையே திட்ட வேண்டியது, நான் கொள்ளுறேன், அது பண்றேன், இதை பண்றேன், என்னைய போட்டு வறுத்து எடுக்கிறான் படைச்சேன் அப்படின்னு ரப்பையே திட்டி ரப்பிட்டையே சவால் விடுற மாதிரி எல்லாம் சாபக்கேதெல்லாம் கொடுக்குறது. எவ்வளவு பெரிய தப்பான செயல்பாடு. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன இங்க சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, உன்னிடத்தில் அரசியல் பலம் இருந்தால் இந்த சமூகத்திற்கு ஏதேனும் உபகாரத்தை செய். உபகாரம் செய்யாத பலம் உள்ளவன், அரசியல் பலம் உள்ளவன், அவன் அதாவது ஒரு பிள்ளை பூச்சிக்கு கூட அவன் தகுதி இல்லாத மனுஷன். அரசியல் பலம் உன்னிடத்தில் இருக்குமே ஆனால் அது சின்னது பெரியது எதா இருந்தாலும் சரி நாட்டினுடைய பிரதமர் தான் செய்ய முடியும், நாட்டினுடைய முதலமைச்சர் தான் செய்ய முடியும், அல்ல அந்த அமைச்சர் தான் செய்ய முடியும். அப்படிலாம் இல்ல. ஒன்னால என்ன முடியும்? உன்னால முடியுமா இல்லையா? நீ வார்டு மெம்பர், அதாவது கவுன்சிலர், அதாவது நீ ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி அல்லது ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஏதாவது ஒன்னால இருக்கா இல்லையா உன்ட்டு? அதுக்கு என்ன முடியும்? அதை செய்ய. வார்டு மெம்பர்கிட்ட போய் சிஎம் உடைய வேலை செய்யன்னு சொல்லலையே. உனக்கு என்ன முடியுமோ அதை இந்த சமுதாயத்திற்கு நல்லதா செய்யி. மக்கள்கிட்ட லஞ்ச லாவணியத்தை ஊழல அதை இதெல்லாம் எதிர்பார்க்காத, முடிஞ்ச வரைக்கும் அல்லாவுக்கு செய்ய. அல்லாஹ் சொல்ற மாதிரி உன்னுடைய பதவியை கொண்டு மறுமையை தேடு. இறைவா எனக்கு ஒரு துப்புரா பதவியை தந்த, அதை வச்சு நான் இவ்வளவு உபகாரம் உனக்காக செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவானா இல்லையா? எவ்வளவு மகிழ்ச்சியாகுமா இல்லையா? அதாவது பொருளாதார நிலைக்கு மட்டுமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ்
அடுத்து கஹ்ஃப் சூரா, இன்னைக்கு நாம ஓதிருக்கோமே, அந்த கஹ்ஃப் சூரால இப்படி ஒரு வரலாறு தெளிவா சொல்றான். ஒரு பிரச்சனை வந்தா பொறுப்புல இருக்கிறவங்க, அரசியல் பொறுப்புல இருக்கிறவங்க என்ன எல்லாம் எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும்னு சொல்லி மன்னர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்கார். அதாவது சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட உலகத்தை கட்டி ஆண்ட 4 நபர்களில் இவரும் ஒருவர் என்று சொல்லுவார். உலகம் முழுக்க கட்டி ஆண்ட மனிதர்களில் 4 பேர், 2 பேர் காஃபிர், 2 பேர் முஸ்லிமே, அதுல ஒரு ஆள் துல்கர்னைன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட ஒரு கிராம மக்கள் வந்தாங்க. எங்க ஊருக்குள்ள இந்த யஜூஜ் மௌஜூஜ் சில பேர் தெரியலாம், பெரிய ஷைத்தான், எதை வச்சாலும் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு போயிடுறான், எதை துணிமணியத்தான் எடுத்துக்கிட்டு போயிடுறான், வீட்டை நாசம் பண்ணிடுறான், காடு மேட்டை நாசம் பண்ணிடுறான், எங்கிட்ட கேட்கறது இல்ல, எங்கிட்ட வைக்கிறதுல ரொம்ப தொந்தரவா இருக்கு, துப்பு ரவுடி பேர் வர்றாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அநியாயம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. இவங்க எங்க ஊருக்குள்ளேயே வரக்கூடாது, எங்களுக்கு இங்க வேணும் பாதுகாப்பு கொடுங்க, நாங்க நிம்மதி அந்த ஊர்ல வாழணும், நீங்க தான் எங்க பகுதியினுடைய மன்னரு அப்படின்னு சொன்ன உடனே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதையும் பேசாம, அப்படியா உங்களுக்கு நான் எல்லா உதவியும் செய்கிறேன்னு சொல்லி உங்களுடைய உடல் உழைப்பை மட்டும் தாருங்கள், நான் பொருளாதாரத்தை நான் போட்டு உங்களுக்கு ஊருக்கு சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டித்தரேன்னு சொல்லி இரும்புகள் எல்லாம் உருக்கி அதை பொருள் கொண்ட சுவராக பாலமாக உருவாக்கி ஊரு முழுக்க அதை சுற்றுச்சுவராக கட்டித்தந்து அதன் பிறகு அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறதே. யஜூஜ் மௌஜூஜ் அந்த சோத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறான், ஒரு நாளைக்கு வரப்போறான், அவன் வரும்பொழுதுதான் தெரியும், இந்த யஜூஜ் தானா, இந்த மஜூஜ் தானா துல்கர்னைன் காலத்துல வாழ்ந்தது அப்படின்னு அன்னைக்கு பிரமிக்கும் அளவுக்கு மோசக்காரனா இருப்பான். அப்போ ஒரு நாட்டு மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது, அந்த மக்கள் வந்து முறையிடும் பொழுது, உங்களிடத்திலே அரசியல் பலம் இருந்தால், ஆற்றல் இருந்தால், அந்த பலத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்தி உனக்கு நல்லது செய், வேண்டாம் என்று சொல்லவில்லை, உன்னை போலவே பிறருக்கும் நல்லது செய்து விட்டு போ, உன்னை போல பிறருக்கும் பிற சமூக மக்களுக்கும் நல்லது செய்து விட்டு போ. அதாவது அரசியல் ரீதியாக இனம், மொழி, ஜாதி பார்க்கக்கூடாது. அரசியல் சொல்லி வந்துட்டா எல்லாரும் நமக்கு எல்லாம் ஒண்ணுதான், எல்லா மக்களுக்கும் செய்யணும். அது முஸ்லிம்களாக, இந்துக்களாக, கிறிஸ்தவர்களாக, உலகத்தில் யாரு வேண்டாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட ஒரு வார்த்தை கூட அவங்கள பார்த்து நீ நம்ம ஆளுதானான்னு கேட்கலங்க, நீ என்னை சேர்ந்தவனான்னு கேட்கலையே, உனக்கு பிரச்சனை அவ்வளவுதான், நான் மன்னன் செய்யணும் அப்படின்ட்டாங்க, செஞ்சு முடிச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இது சம்பந்தப்பட்ட செய்தியை இவ்வளவு தெளிவா பதிவு செஞ்சு வச்சிருக்கான். அதே போலதான் அறிவாற்றல், அல்லாஹ் அறிவாற்றலை எல்லோருக்கும் தருவதில்லை, விரல் விட்டு எண்ணுபவர்களுக்கு மட்டும்தான் அறிவாற்றலை தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே அறிவாற்றல் உள்ளவர்கள். நபியவர்கள் பிறக்கும் போது பணக்காரர் அல்ல, நபியவர்கள் பிறக்கும் போது உடல் பலம் உள்ளவர்கள் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போதே அறிவாற்றலோடு பிறந்தார். அதனால்தான் நபியவர்கள் சொல்வார்கள், இன்னமா புஇத்து முஅல்லிமன், இந்த சமுதாயத்திற்கு நான் ஒரு கற்றுத்தரும் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், அறிவாற்றலை முழுமையாக உள்வாங்கியவனாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு மாஜாவிலே நபி ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அறிவுக்கு சொந்தக்காரர்கள். அந்த அறிவை வைத்து மக்களுக்கு எவ்வளவு போதிக்க முடியுமோ போதித்துக் கொண்டே இருந்தார். ஹதீசுகளை கொஞ்சம் புரட்டி பார்த்தா தெரியுது, அல்லாஹ் அக்பர். எப்படி சந்தேகம் வரும்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் தூங்கினதே இல்லையோ, இவ்வளவு பேசி இருக்கிறாங்களே மக்களுக்கு சேவைகளை, இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க, எப்ப சாப்பிட்டு இருப்பாங்க, எப்ப தூங்கி இருப்பாங்க, அவங்களுடைய குடும்ப விஷயங்களை எப்ப கவனிச்சிருப்பாங்க, இவ்வளவு பேசியிருக்காங்களா? ஒரு தனி மனிதர் இவ்வளவு பேசியதை இவ்வளவு திறக்குகளாக இந்த ஹதீஸ் ரீதியாக தரப்பட்டு இருக்கிறது என்றால், நபியவர்கள் வாழ்நாள் முழுக்க தன் அறிவை இந்த சமுதாயத்திற்கு விட்டு விட்டு போனார்களா இல்லையா? அதனாலதான் அஸ்மா அம்மா வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆம்பளைங்களுக்கா நிறைய மார்க்க விஷயங்கள் அத்தை இதை நிறைய சொல்றீங்களே, நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கிடக்கமே, நீங்க ஏன் வந்து பொம்பளைங்களுக்கு தனியா ஒரு பயான் செய்யக்கூடாதுன்னாங்க. அப்படியா, செஞ்சிடலாமே, உங்களுக்கும் தேவைப்படுது. ஆமா, தனியா செய்யணும்ட்டாங்க. ஆணும் பெண்ணு கலந்து இருந்த நேரத்துல எங்களுக்கு தனியா வேணும்ட்டாங்க, செஞ்சிடலாமே அப்படின்னு வாரத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கி அந்த பெண்களுக்கான செய்திகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லி அந்த பெண்களை மிகவும் சீர்திருத்தமுள்ள பெண்களாக மாற்றி வைத்தார், சீர்திருத்தமுடையவர்களாக.
வரலாற்றிலே கொஞ்சம் உத்து பார்க்கணும். அதாவது பெண் ஆசிரியர்கள் எக்கச்சக்கமாக இருந்திருக்கிறார்கள். நபியவர்கள் கொடுத்த பேரறிவாய், நபியவர்கள் அந்த பெண் சமுதாயத்திற்கு கொடுத்து விட்டு போன பேரறிவாய். ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஹதீஸ் அறிவிக்கிறாங்கல்ல ஆம்பளைங்க, அபூபக்கரையும் உமர்களையும் அந்த மாதிரி சில சஹாபாக்கள் அவங்க வழியில வந்தவங்க எல்லாம் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி வருது இல்லையா? ஆண்கள் அறிவிப்பாளர்களில் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் உண்டு. பெண் அறிவிப்பாளர்கள் ஒரு ஹதீஸ் கூட இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் பார்க்கவே முடியாது. இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் நிறைய இருக்குங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாமே சொன்ன மாதிரிலாம் இருக்கு. அறிவிப்பாளர்கள் யார் ஆம்பளைங்க இருப்பாங்க, ஒரு பொம்பளை கூட அது இருக்க முடியாது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாற்றலை அந்த பெண் சமூகத்திற்கு தந்திருக்கிறான். யார் மூலமாக? நபியவர்கள் மூலமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அறிவை இந்த சமுதாயத்திற்கு ஆண் பெண் என்று வித்தியாசம் பாராமல் கொடுத்து விட்டு போனார்களா இல்லையா? அந்த அறிவு என்பது மிக முக்கியமானது. நம்மிடத்தில் அது இருந்தால் அது பிறருக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இப்னு மாஜாவிலே இப்படி ஒரு நபி ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். மாமின் ரஜுலின் யஹ்ஃபது இல்மன், ஒரு மனிதன் இல்மை கற்றுக்கொண்டான். இல்மை கற்றுக்கொண்டான்னா தப்பா விளங்கிக்க கூடாது. மார்க்க அறிவு மட்டுமில்ல, நீங்க படிச்சிருக்க டாக்டர் படிப்பு, நீங்க படிச்சிருக்க இன்ஜினியர் படிப்பு, நீங்க படிச்சிருக்க மெக்கானிக்கல் படிப்பு, நீங்க படிச்சிருக்க விவசாய படிப்பு, பயன் தரும் எல்லா படிப்புக்கும் இந்த நபிமொழி பொருந்தும். இவர்கள் தவறாக விளங்கி கொள்கிறார்கள். மார்க்க அறிவுக்கு தான் ஹதீஸ் இல்ல. இல்மன் நாஃபியா, பயன் தரும் எல்லா அறிவுக்கும் இந்த நபிமொழி பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு இல்மை எவன் கற்றுக்கொண்ட பிறகு படித்த படிப்பை பிறருக்கு பயன் தர முடியாது, எனக்கு தெரியாது என்று மறைப்பானோ அவன் நாளை மறுமை நாளிலே நெருப்பாலான கடிவாளத்தால் விலங்கு பூட்டவனாக இழுத்துக் கொண்டு வரப்படுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு மாஜாவிலே நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் ஒரு அறிவு இருக்கிறதா, அதை பிறர்கள் கேட்கிறார்களா, எனக்கு தெரியவில்லை கற்றுத்தார்கள் என்கிறார்களா, தயவும் தாட்சணை இல்லாமல் நேரம் காலங்களை சரியாக அவர்களுக்கு தோதுவாக ஒதுக்கி கற்றுக்கொடு. அது எனக்கு முடியாது, அது என்னால் சரிப்படாது என்று நீ ஒதுங்கி போவாயானால் நிச்சயமாக நாளைக்கு நீ அல்லாஹ்விடத்திலே கேவலத்திற்குரியவனாகத்தான் வருவாய். இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டிய தருணம் என்னவென்றால், அதாவது SIR ஃபார்ம் கூட சிலருக்கு ஃபுல்லா பண்ண தெரியல, எப்படின்னு தெரியல, எவ்வளவோ சொல்லியும் கூட புரியல. தயவு கூர்ந்து அதனுடைய அறிவு இருப்பவர்கள், இளைஞர்கள் படித்தவர்கள், அறிவு இருப்பவர்கள் அந்த மக்களை தேடி போக வேண்டிய காலம் இப்போதே. தேடி போய் உங்களுக்கு என்னங்க, உங்க ஆதாரம் கொண்டாங்க, உங்களோட ஓட்டர் ஐடியை கொண்டாங்க, இதெல்லாம் கவர்மெண்ட் கேட்கிறான், அதெல்லாம் நீங்க கொண்டு வாங்க, எல்லாம் நான் ஃபுல் பண்ணி தரேன் அப்படின்ட்டு நாம் ஒரு 10 பேர் தயாராகி ஊருக்குள்ள போனா அந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு அறிவு இல்லை, அல்லாஹ் ஏன்ட்ட அறிவை தந்திருக்கிறான், நாம போகணுமா இல்லையா? நான் ஃபுல் பண்ணி கொடுத்துட்டான் சார், முடிஞ்சு எனக்கு ஓட்டு அது பக்காவா முடிஞ்சிச்சு. அவன் அது ஒரு இளவு இல்லாத பையன், கேர்லெஸ்ஸா தீர பையன். அவனுக்கு ஓட்டு வந்தான்னா ஓட்டு போராட்டி என்ன, அவனை புடிச்சுக்கிட்டு போனாங்கன்னா புடிச்சுட்டு போகாட்டி என்ன அப்படின்னு இவர் நினைச்சாருன்னு வைங்க, ஒருவேளை அவனுக்கு கிடைச்சிடலாம், இவனை புடிச்சிட்டு போயிடலாம். அல்லாஹ் நாடுனா எப்படி வேண்டாலும் பாரு. அப்ப இந்த நேரத்துல நாம் அந்த மக்கள்கிட்ட போய் முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த ஓட்டு போடாததுனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் நான் இனி சந்திக்க தெரியுமா? உன்னோட போயிடாது. நம்ம சென்ற வாரம் சொன்ன மாதிரி, நீ ஓட்டு போடாட்டி உன்னோட போயிடாது பலா, உன் பிள்ளைட்டையும் வந்துருமே பலா முசீபத்து. அப்படித்தானே இன்னைக்கு போர்வை பண்ணி வச்சிருக்கிறான், நீயும் மாட்டிக்குவோம் உன் சந்ததியும் மாட்டிக்குமே. அப்ப அதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லணும். சரி, இந்த பேப்பர்லாம் வாங்குறது தெரியாதுன்னா இங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லணும். இந்த பூத் நம்பரு அது இதெல்லாம் அதுக்குள்ள கேட்கிறான். அப்படிங்கும் போது இந்த நம்பரை இப்படி போய் நெட்டுக்குள்ள எடுக்கிறோம். உனக்கு நெட்டுக்குள்ள போய் எடுக்க தெரியாதா, இங்க வா உட்கார், இந்த நேரத்துக்கு வா, நான் உனக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மை ஃபுல்லோ பண்ணி அரசு அதிகாரிகிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு வரையும் அதனுடைய அறிவுள்ளவர்கள் எடுத்துக்கொண்டால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அப்படி படிக்க எழுதவே தெரியாதவங்கள்ட்ட இதெல்லாம் வேலை பார்த்து கொடுத்தோம்னு வைக்கிறேன், ஒரு சின்ன துவா அவங்க செய்வாங்க. தம்பி மகராசனா இருப்பான், முடிஞ்சு அவ்வளவுதான். அல்லாஹ் அக்பர். அந்த ஒரு வார்த்தை ரப்பு கபூல் செஞ்சுட்டானா அவன் மகராசன் தான். சொர்க்கம் போற வரைக்கும் மகராசனா வாழ்ந்துட்டு போயிடலாம். எங்க ஒரு SIR ஃபார்ம் ஃபுல் பண்ணதுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்டா, அல்லாஹ் நாடினால் இதற்கும் கிடைக்கும், இதற்கு கீழான நல்லவர்களுக்கும் கிடைக்கும்.
இதற்கு கீழான நல்லவர்களுக்கும் கிடைக்கும். அதனால இந்த ஃபார்ம் யாருக்கு தெரியாது, இது சம்பந்தப்பட்ட இல்லைன்றாங்களோ தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்து வீடா இருந்தாலும் எடுத்து சொல்லணும். நான் அவன்கிட்ட பேசுறது இல்ல, அவன் பங்காளி, அது இப்படி, அதெல்லாம் இப்ப வேண்டாம். இப்ப மோசமான கட்டத்துக்கு வந்து மாட்டி நிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அக்கம் பக்கம் தோணாந்துருத்தி சொந்தம் வந்து அங்க இங்க எல்லாத்துக்கும் சொல்லணும். டெலிபோன் போட்டு கூட விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா, இதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லணும். மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த தருணம் இது. நம்மிடத்தில் ஆற்றல் இருக்கிறது, ஆற்றலால் பிறருக்கு பயன் தர வேண்டும். சுருங்க சொன்னால், அதாவது நம்மிடத்தில் அரசியல் பலம் இருந்து, நம்மிடத்தில் அறிவாற்றல் இருந்து, நம்மிடத்தில் செல்வம் பொருளாதாரம் இருந்து, நம்மிடத்துல இது போன்ற எல்லா பலமும் இருந்து எனக்கு மட்டும் அந்த பலம் பொருந்தும், யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்று வாழ்பவன் அவன் சோம்பேறியாக இருப்பவன். அவன் நிச்சயமாக தப்பான இடத்திற்கு நாளைக்கு போய் விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். முடிந்தவரை நாமும் நலனோடு வாழ வேண்டும். பிற மக்களை நலனோடு வாழ்வதற்கு நாம் அவர்களுக்கு முடிந்தவரை முயற்சிகள், உதவிகள், ஒத்தாசைகள் செய்ய வேண்டும். அல்லோடு அல்லாஹ் தஆலா நாம் வாழும் வரை பிறருக்கு உதவியாளர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.